வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வந்து பொது பலன்கள், அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்களும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கிறார். ஸோ அவர் வந்து 8ஆம் அதிபதியாக 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. கொஞ்சம் இடவடமாக பேசுறது, கொஞ்சம் எமோஷனாக பேசுறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதியான 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான, அதாவது மறைமுகமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து அந்த நட்சத்திரங்கள் அதை பரிவர்த்தனையில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் பின்னாடி ஏதாவது பேசுவாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து ஒரு 4ல் இருக்கும்போது 4ல் இப்போ 5க்கு போகிறார். ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது நல்ல ஒரு ரீதியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ அது ஒரு விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 6 அப்படின்போது வேலை நிறைய மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் லாபம் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களுக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் வரும்போது கொஞ்சம் அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை கடன் வாங்குகிற சூழ்நிலையில் ஏற்படுத்திடும். அதே மாதிரி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பழுக்கிறதுவே கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான நிறைய பண்ணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், புது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கணவன் மனைவிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கணும். ஏதாவது இடவடமாக பேசி அதை எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும். பெருத்த லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கிறனால நல்ல லாபங்கள், நல்ல சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய சொத்துக்கள், புதிய வாகனங்கள் வாங்குகின்ற யோகங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக இருக்கும். ஏன்னா வந்து சனி இப்போ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் டிலே கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 12ஆம் அதிபதியான குரு. ஸோ 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். எல்லாமே சிறப்பான குடும்பத்திற்கான அலைச்சல் இருந்தாலும் நல்ல லாபங்கள், வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படின்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிற சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ 4ல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கு வந்து நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் கடன் வாங்குறது மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. பட் இதுதான் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஏன்னா வந்து அந்த காலகட்டங்கள் வந்து சந்திரனுடைய பிரயாணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடுவில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்களோ வாக்குவாதங்களோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. மேஷ லக்னமானது ராகு தசாபுத்தி அந்த நடக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கின்ற ராகு வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாதமும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா லாபங்கள் கிடைச்சாலும் வந்து கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும். ஏன்னா வந்து சப்போஸ் உங்கள் ஜனகால ஜாதகத்துக்கு வந்து சனி வக்கரம் அந்த சிறப்பான லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருங்க. மேஷ லக்னமாக வந்து குரு தேசாபதி குரு வந்து நல்ல லாபங்கள், பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள், வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
மேஷ லக்னமானது சனி தசாபுத்தி ஆனாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11லிருந்து வக்கரமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் இழுபறியாக போகும், கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே ஜனனகால ஜாதகம் உங்கள் சனி வக்கரமான பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகளை தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சிகளில் வந்து நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும், வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மேஷ லக்னமாக வந்து கேது தசாபத்தினும் கேது வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது எதிரிகளை ஜெயித்தல் நல்ல ஒரு லீகல் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபட்டவங்க வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்குகள் இருந்ததுன்னா அது இப்போது கொஞ்சம் வந்து உட்காந்து பேசினீங்கன்னா அவுட் ஆஃப் கோர்ட்டில் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல வேட்டங்கள் நல்ல சந்தோஷம் குதூகலங்கள்லாம் இருக்கும். ஸோ தாயார் வழியில் வந்து ஏதாச்சும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் ஏமாளியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம். ஸோ இதில் வந்து 2 பிளானெட்டுங்க. ஸோ இதில் வந்து ஏமாத்துறது ஏமாளி இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறது 2 பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நிர்ணயம் பண்ணும். அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம். ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க. நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றா இருந்து, சப்போஸ் அந்த 2 ஒன்றா இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா 30 டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு. ஸோ 30 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சனி சப்போஸ் ஒரு 29 டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அது ஒரு மார்க் கம்மியில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாகதுன்னா இவங்க ஏமாந்துருவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சப்போஸ் வந்து சனி டிகிரி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள், நீங்கள் மற்றவங்களும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம். சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் 30 டிகிரி இருக்குது, 29 டிகிரி இருக்குது, சனி வெறும் 10 டிகிரினா நீங்கள் ஏமாற்றிடுவீங்க மற்றவன். ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே. ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள் வந்து இந்த சனி புதன் இதில் வந்து காமெடி என்னென்னா, சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி, புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிப்போம். யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலையோ இல்லை உங்கள் குழந்தைகள் ஜாதகத்துலையோ இந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா வந்து சனியோடைய டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டையை போட்டுக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஒரு 10 வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலேயோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலேயோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது, சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அது தொடர்பு இருக்கணும். எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும், இல்லைன்னா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும், இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க. அந்த டிகிரி அதை ஒன்றா இருந்ததுன்னா 100%, கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா ஒரு 60% வச்சுக்கோமே. புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கா ஃப்ராடாகிடுவாங்க. ஸோ அவன் வந்து பிரெயினி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ண முடியும், அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியார் ஜாதகத்தில் இருக்குது. பெரிய மல்டி மில்லியனர் கோடோர் பற்றி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்துலலாம் வந்து இந்த காம்படிஷன் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க. ஸோ இது வந்து என்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்திரேன்னு சொல்லிடாதீங்க. ஏமாற்றாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினா அடுத்த ஜென்மத்தில் அவன் படிச்சிருவான். ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதகம் சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும், மற்றவன்ட்ட பேசும்போதோ கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஒரு படத்தில் வடிவேல் சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க, ஏய் அலர்ட் ஆர்வம் வந்துட்டான், நல்ல எல்லோரும் அலர்ட்டாக இருக்குன்னுவாங்க இல்லையா. அது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் இல்லையா. மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படலாம். அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும், இல்லைனா புதன் தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும். மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது. எப்போதுமே ஏமாந்துருவேனே சார், எப்போதுமே நான் ஏமாறேன் அப்படி கிடையாது. இந்த தசாபுத்தி காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும். மற்றபடி வேறு எந்த காலகட்டத்திலையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.